வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அன்பு வணக்கம். நான் உங்கள் ஃபிலிப் சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலில் லெட்ஸ் டாக் அண்ட் திங்க் அப்படின்ற ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த 11th எபிசோட்லேயும் புது கெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் அவங்க அப்படின்றத. ஆமாம், சிஸ்டர் எஸ்தர் அவங்கள நான் வெல்கம் பண்ணுறேன். அவங்களோட லைஃப்ல இருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த 3 கேள்விகள் சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல் இந்த லெட்ஸ் டாக் அண்ட் திங்க் ப்ரோக்ராம் என்னதுங்க அப்படி யாராவது நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ப்ரோக்ராம் இது. 3 கேள்விகள் இருக்கும். உங்கள் லைஃப்பில் எதனா ஸ்ட்ரகிள் இருக்கா, இல்லை ஸ்டக்காக எதனா விஷயத்தில் நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா அது என்ன விஷயம், சரி மாட்டியிருந்தீங்களா, மாட்டியிருக்கிறீங்களா, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, இது மூலியமா மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. காட்ஸ் கிரேஸ் 11th எபிசோட். நீண்ட மாதங்களுக்கு பிறகு இந்த எபிசோட நம்ம பார்க்கோம். ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்டே நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அவங்களும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் நான் ஃபைனலில் பேசிக்கிறேன். ஸோ அவங்க வீடியோ இப்போ நம்ம பார்த்துடலாம். 3 விஷயங்கள் இந்த கேள்விக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி அவங்க லைஃப்ல ஸ்ட்ரகிள் இருந்துச்சா, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். ஒரு 15 மினிட்ஸ் அவங்க பேசியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க ஃபுல்லா அதை பார்த்துட்டு வீடியோ எண்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். லெட்ஸ் டாக் அண்ட் திங்க். பிரைஸ் தி லார்ட். சீல் ஆஃப் லவ் சேனலுக்கு ஒரு பிகஸ்ட் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பிரதர் கிட்ட இருந்து ஒரு 3 கொஸ்டின் எனக்கு வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட லைஃப்ல ஸ்டக் ஆகி நின்ன சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி, அதுல இருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன், அண்ட் இந்த வீடியோ வாயிலாக ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேச போறாரு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருடைய லைஃப்லுமே ஒரு ஸ்டக்கிங் மூமெண்ட் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து எதுலையாவது ஒரு விஷயத்துல தவறி இருப்பாங்க, எதுலையாவது ஒண்ணுக்குள்ள மாட்டிருப்பாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு ஒரு வாயிலாக ஒரு ஒரு வழியா ஆண்டவர் வந்து உதவி செய்திருப்பாரு. அநேக வீடியோவோட அண்ணனுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்து அநேக காரியங்களை டிஃப்ரெண்ட் வேல வந்து ப்ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு காரியத்தை யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, என்னோட லைஃப்ல நான் ஸ்டக்காய் நின்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து காலேஜ் டேஸ் வரைக்குமே ரொம்ப அடிக்டடா இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாக்குள்ள போகணும், சினிமாக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணும், நான் ஆக்ட் பண்ணணும், இல்லை ஆக்டரா மாறணும், இல்லை எனக்கு சினிமா சாங்ஸ் பாடணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வைராகியம் கொண்ட பொண்ணு. நான் ரொம்ப அதுக்குள்ள இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி நானே என்னை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன். அப்பா வந்து ஒரு ஊழியக்காரர், சரிங்களா? நான் ஓப்பனா சொல்றேன், என் அப்பா வந்து ஒரு ஊழியக்காரர், கர்த்தருடைய தேவ மனுஷன். ஆனா அவருடைய பொண்ணு நான் சினிமா வேர்ல்டுக்குள்ள போகணும், பேஷன் வேற, கெரியர் வேற, என்னோட இது வந்து கடவுள் வேறன்னு சொல்லி நான் அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ண நாட்கள்லாம் உண்டு. நான் அப்படியெல்லாம் இருந்த பொண்ணு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட காலேஜ் மேட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. இது பண்ணு, அது பண்ணு, நல்லா இருக்கு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லி என்னை ரொம்ப வந்து அதுக்குள்ள ரொம்ப மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனாங்க. உண்மையே சொல்லணும்னா, உலக பிரகாரமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்ஸை கொடுத்தாங்க. ஆனா ஆவிக்குரிய வேலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது சரி வராது இல்லையா? அப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு, என்னோட கூட இருந்தவங்க, என்னை மோட்டிவேட் பண்ணவங்களுடைய எல்லாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் நிறைய காரியத்தை செய்தேன். அதுக்குள்ள நான் வந்து ரொம்ப என்னை இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். நான் வந்து ஆடிஷன்ஸ்லாம் போனேன். நிறைய வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் மூலியமா ஆக்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்னை முன்குறிச்சதுனால என்ன அதுக்கு அலோவ் பண்ணல. சுச்சுவேஷன் அமையல, அதுதான் உண்மையும் கூட. ஆனா நான் அதுல இருந்து வெளியே வர முடியாம நிறைய பண்ணது உண்டு. இப்போ நான் யூஸ் பண்ற எஸ்ஆர் அலெக்ஸ் அஃபிஷியல் 12ங்கிற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜையே நான் பல பேர்ல மாற்றிலாம் இருந்திருக்கேன். ஒரு காலத்துல, ஒரு நேரத்துல இருந்திருக்கேன். நான் வந்து உலக பிரகாரமான வீடியோக்களை போட்டதும் உண்டு. அநேகர் பார்த்துருக்குறாங்க, அநேகர் வந்து என்கிட்டே கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாற்றம் யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நான் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் இப்படி மாட்டியிருக்கேன், என்னால முடியல, நான் வீட்டுல ஆர்கியூ பண்றேன், சண்டை போடுறேன், நான் வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணிடலாமா, எனக்கு வாழ்க்கையில எனக்கு பிடிச்சது எதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நானே வந்து என்னை ரொம்ப உள்ள கொண்டு போனதுனால என்னால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிட்டேன். ஆனா ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருந்ததுனால நான் வந்து எப்படி அதுல இருந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ்
நான் இந்த மாதிரி உலக காரியமா உள்ள நிறைய போக 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 என் லைஃப்ல நான் நிறைய தோல்வியை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு தோல்வி மேல தோல்வி வந்துட்டே இருந்தது. நான் போன ஆடிஷன்ஸ்ல எல்லாம் நான் ஃபெயிலியரை பார்த்தேன். நான் பண்ண காரியங்கள் எல்லாம் எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்தேன். நான் அப்படியே உள்ள போக 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 ரொம்ப ரொம்ப தோல்வியும் கவலையும் பாரமும் என் இருதயத்துல ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. நான் ரொம்பவே அதுக்குள்ள நான் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய சமாதானம் போச்சு, என்னோட நிம்மதி போச்சு. நான் ரொம்பவே வந்து அதுல டிப்ரெஸ்ட் ஆனேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து கேட்கிறேன். நான் கிறிஸ்தவ பிள்ளை தான். ஆண்டவர்கிட்ட எப்போ போவேன் அப்படின்னா, எனக்கு தேவை வரும்போது, எனக்கு பாரம் இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். நல்லா ஆவிக்குரிய பிள்ளை. சபையில நல்லா ஜெபிப்பேன். ஆனா, இந்த காரியத்தை என்னால விட முடியாம இருந்தது. அப்போ இது வந்து ஒரு போராட்டம் மாதிரி. நான் இங்கேயும் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலுன்னு ஒரு ஊர் வழக்குல பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் ஓப்பனா கேட்டுட்டேன். ஏசப்பா, நான் தோல்வி மேல தோல்விய பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் அதுல. என்னால முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்ப ஆண்டவர்ட்ட வாய் தொறந்து கேட்டேனோ, அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த சேஞ்சஸ் நான் எப்படி இப்படி மாறினேன்னு என்னால தெரியல. நான் என்னோட காலேஜ் டேஸ்லலாம் சினிமா சாங்ஸ்க்கு டான்ஸ்லாம் ஆடியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த கனமான ஒரு பொசிஷனை மறந்துட்டு நான் உலக பிரகாரமா வாழ்ந்திருக்கேன். நான் யோசிச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என் இருதயத்துல பேசினாரு. நீ யாருடைய மக? உன்னுடைய கனம் என்ன? அப்படின்னு ஆண்டவர் என் இருதயத்துல பேசுறாரு. சில நேரத்துல ஆண்டவர் தொடுறத ஃபீல் பண்ண முடியும். அவர் பேசுறத ஃபீல் பண்ண முடியும். அவர் பேசுறத கேட்க முடியும். அப்படித்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுறதுனால கேட்க முடிஞ்சுது. நீ உலக பிரகாரமா ஓடுற. இதுல இருந்து வந்த லாபம் என்ன உனக்கு? நீ சும்மா இரு. நீ அடங்கி இரு. ஏற்ற வேலையில உன்னை உயர்த்துவேன். ஏற்ற வேலையில உன்னை அநேகருக்கு நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என் இருதயத்துல பேசினாரு. நான் சொல்லப்போனா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சேன். என் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். எஸ் அப்பா, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன அப்படி பண்ணிட்டேன்ப்பா. நான் பேசிட்டேன்ப்பா. அந்த உலகத்துக்காக நான் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி என் அப்பா கிட்ட போய் நான் வாய் திறந்து சொன்னேன். அதே மாதிரி ஆண்டவர் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ஜெபி அப்பாவோட கண்ணீர் தான். நான் அதிகம் சொல்லணும்னா என் அப்பாவோட கண்ணீர் தான். என் அப்பா எனக்கு நோ சொன்னதே இல்லை. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, என் அப்பா ஒரு ஊழியக்காரர். ஆனா அவரு, நான் ஆடிஷன் போகணும்னு சொன்னேன். சினிமா சாங் பாடுறதுக்காக நான் ஒரு ஆடிஷனுக்கு போகணும்னு சொன்னேன். என் அப்பா என்னை வண்டியில வச்சு கூட்டிட்டு போறாரு. நீ வா, வந்து பாடு வா. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் எப்படி என் மகன் இதுல போக மாட்டா, எப்படி இந்த வழியில ஆண்டவர் விட மாட்டாருன்னு சொல்லி என் அப்பாவே என்னை கூட்டிட்டு போய் ஆடிஷன்ல நின்று நான் பாடுற வரைக்கும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கையோட என்னை கூட்டிட்டு வந்தாரு. எந்த தகப்பன் செய்வாங்க இந்த காரியத்தை? ஆண்டவர் வந்து நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னா, அவர் அந்த நேரத்துல நம்மளை கண்டிக்கிறவர் அல்ல. நம்மளை திருத்தணும், நம்மளை மாற்றணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படியும் மாற்றுவார். அப்படிதான் ஒரு சேஞ்சஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு சினிமா சாங்ஸ் கேட்கறதே பிடிக்காம போச்சு. அதுல அதை கேட்கவே தோணல. ஆண்டவருடைய பாட்டுகளை நிறைய கேட்க ஆரம்பிச்சோம். அந்த பாட்டெல்லாம் ரொம்ப இருதயத்துக்கு ஏற்ற பாட்டா, ரொம்ப இருதயத்தை ஆற்றக்கூடிய ஒரு பாட்டா மாறுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பாட்டையே பாட ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ குடுத்தாரு. அது அவர்கிட்ட நம்ம வாய் தொறந்து கேட்கும் பொழுதுதான் கிடைக்கும். அப்படித்தான் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு மாற்றத்த குடுத்தாரு. இன்னைக்கு நான் நான் அப்படி ஆண்டவர் எனக்கு அந்த சேஞ்சஸ குடுக்கும்போது நான் அக்செப்ட் பண்ணி, நான் அதுக்கு விட்டு குடுத்ததுனால, ஆண்டவர் சின்ன பிளாட்ஃபார்ம் மூலியமா ஒரு பாட்ட ரிலீஸ் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. நம்மளுடைய ஓன் சாங். கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய தாளந்த குடுத்திருக்காரு. பாடல் வரிகள எழுதுறதுக்கு ஒரு தாளந்த குடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு இசைய போடுறதுக்கு ஒரு தாளந்த குடுத்திருக்கிறாரு. அந்த தாளந்த வந்து ஆண்டவர் பிரபலப்படுத்தினார். அநேகர் அந்த பாட்ட பார்த்தாங்க. அப்ப எப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் பொதுவா என்னோட லைஃப்ல நடந்தது சொல்றேன். நான் வந்து அப்படி அடிக்டடா இருந்த பொண்ணு. நான் ஆண்டவர்ட்ட ஜெபிச்சு அப்படித்தான் நான் அந்த காரியத்தை ஓவர் கம் பண்ணேன். என் அப்பாவோட கண்ணீர். இன்னைக்கு அநேகருடைய பெற்றோர் வந்து நிறைய வாலிப பிள்ளைகளுக்காக மன்றாடிட்டு இருக்காங்க. என் பிள்ளை மாற மாட்டாளே, என் பிள்ளை மாற மாட்டானா அப்படி சொல்லி நிறைய வந்து மன்றாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு வகையில் என்னுடைய அப்பாவுடைய கண்ணீரும் கூட தான். நானும் வாயை திறந்து ஆண்டவரை கேட்டதுனாலதான் ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. என்ன மாற்றுங்கப்பா. என்னால தோல்வியை பார்க்க முடியலப்பா. நான் ரொம்ப சென்டிமெண்டான பொண்ணு. ஸோ ரொம்ப தோல்வியை பார்க்கும்போது ரொம்ப 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 எந்த அளவுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணா நான் ரொம்ப பீக்ல ஹைப்ல ஒரு போவேனோ, அதே அளவுக்கு என்னோட தோல்வியை பார்க்க 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 அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்பதான் ஆண்டவர்கிட்ட நான் மன்றாடினேன். ஏசப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். என்னை மாற்றுங்கப்பா. இன்னைக்கு எனக்கு சினிமா சாங்ஸ் கேட்க
பிடிக்கல சுத்தமா. அது அது எனக்கு அது உள்ள பஸ்ல எங்கேயாவது போகும்போது அந்த பாட்டை கேட்டா கூட ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன கொண்டு வந்திருக்காரு. இதுதான் உண்மையா அவர் எனக்கு என்னோட லைஃப்ல காமிச்ச ஒரு சாட்சி. ஸோ 3வது கொஸ்டின் நான் வந்து எப்படி என்ன காரியத்துல ஸ்டக் ஆகி நின்னேன், எந்த காரியம் எப்படி ஓவர் கம் பண்ணேங்கிறத சொன்னேன் இல்லையா? 3வது காரியம் இதன் வழியா ஆண்டவர் உங்க கூட பேசுறது என்னன்னா, இன்னைக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள், நிறைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் வந்து சினிமா சாங்ஸ் கேட்கறாங்க, சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களையும் ஆண்டவர் தொடுறதுக்கான ஒரு நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆனாலும் இந்த வீடியோ பாக்குறது ஒரு 200 பேர் பாப்பீங்களா, ஒரு 300 பேர் பாப்பீங்களா? அந்த 300 பேரும் இதுல இருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு சில நேரத்துல நம்ம வாய்களை திறந்து என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டாதான் ஆண்டவர் மாற்றுவார். நமக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இது நான் ஒரு ஷார்ட் வீடியோவா கூட எடுத்திருக்கேன். என்னன்னா, நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு தகப்பன் வந்து பிள்ளைய சேர்த்து விட்டுட்டாருன்னா, தகப்பனுக்கு தெரியும் இந்த ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுருக்கோம், இதுல நிறைய தேவைகள் இருக்கும். ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், நோட்ஸ் வாங்கணும், எல்லாமே தெரியும் தகப்பனுக்கு. ஆனா மகனா வந்து, அப்பா எனக்கு இது வாங்கணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு தேவை இருக்கு, ஸ்கூல்ல இது நடந்துச்சுன்னு சொல்ற வரைக்கும் பெற்றோருக்கு தெரியாது. ஒரு சரீரபூர்வமான தந்தையே தான் மகன் தான் வாயை திறந்து கேட்கணும்னு நினைக்கும் போது, ஆண்டவர் அப்படிதாங்க நம்ம கிட்ட நினைப்பாரு அவரு. நான் இதுல வீக்கா இருக்கேன்னா, ஏசப்பா என்ன இதுல நான் வீக்கா இருக்கேன், என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஓப்பனா ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவர் அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். உண்மை அதுதான். பெரிய சீக்ரெட் அதுதான். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எப்ப வாயை திறந்து கேட்கிறோமோ, அப்ப அதுல இருந்து நமக்கு மாற்றத்தை கொடுப்பார். நம்ம எதுக்கு தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேட்போம்? ஏசப்பா எனக்கு அது வேணும், ஏசப்பா எனக்கு இது வேணும். அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னைக்கு லவ் பண்ற பொண்ணு பையனும் வேணும்னே ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல கேக்குறாங்க. ஆனா அத நம்ம கேக்குறத விட, ஆண்டவர் நம்ம கிட்ட நம்ம நம்ம எதுல வீக்கா இருக்கோமோ அதுல ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்கப்பா, எனக்கு வந்து இதுல ஒரு விடுதலை கொடுங்கப்பா, என்னால அதிக நேரம் ஜெபிக்க முடியலப்பா, எதனாலன்னு தெரியலப்பா, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, என்னால அதிக நேரம் பாட்டு பாட முடியலப்பா, பாடும்போது என் தொண்டையில வலிக்குதுப்பா, எனக்கு இந்த சுகவீனங்களை மாற்றுங்கப்பா அப்படின்னு நம்ம வாயை திறந்து கேட்டாதான் ஆண்டவர் செய்வார். அவர் இருதயத்தை பார்க்கிறவர் தான், உள்ளத்தை பார்க்கிறவர் தான். ஆனாலும் நாம எப்போ ஆண்டவர்கிட்ட இதுல நான் வீக்கா இருக்கேன் ஏசப்பா, இதுல என்ன, நான் உண்மையை சொல்லட்டுங்களா, என்னோட லைஃப்ல நான் நிறைய தவறி இருக்கேன், நிறைய விழுந்து போயிருக்கேன். அந்த விழுந்து போன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சின்ன சின்ன விஷயத்த கூட நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாகுவேன். ஏசப்பா நான் இப்படி பேசிட்டேன், என் சிந்தையில நான் அவங்கள பத்தி இப்படி தப்பா நினைச்சிட்டேன் ஏசப்பா, ஆனா அவங்க உண்மையில அந்த மாதிரி கிடையாது. நான் சின்னதா டக்குன்னு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே நான் அவங்கள தப்பா வந்து நினைச்சிட்டேன்ப்பா, நான் உங்களோட பிள்ளை அவங்கள போய் நான் அப்படி நினைச்சிட்டேனேப்பா அப்படி சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் ஏசப்பா கிட்ட சொல்லுவேன். இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்க, நீங்க ரொம்ப சக்சஸான லெவல்ல இருக்கீங்களா, நீங்க என்ன அப்படி இருக்கீங்களா இப்படி இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் ஆவிக்குரிய லைஃப்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அதுதான் உண்மை. கர்த்தருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். எனக்கு இந்த ஹெல்த்தியரான ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்பவே போதுமானதா இருக்கு. நான் வந்து இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னா, நான் டெஃபினெட்லி அதை ஃபாலோ பண்றதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும். என்னன்னா, ஒரு டாக்டர் ஒரு குழந்தைய கொண்டு போய் டாக்டர் கிட்ட, டாக்டர் இவன் நல்லா வெள்ளை சாப்பிடுறான், அவனை ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்னு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரா அந்த டாக்டர். ஒரு வாரம் கழிச்சு போனாங்களாம். தம்பி இனிமே வெள்ளம்லாம் சாப்பிடாதப்பா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவங்க பேரண்ட் கேட்டாங்களாம், டாக்டர் இந்த வார்த்தையை சொல்லணும்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இதுக்கே ஒரு வாரம் கழிச்சு வர சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த பழக்கம் இருந்துச்சு, நான் செய்யாம எப்படி அந்த பையனை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதனால நான் அந்த பழக்கத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணேன், இப்போ அந்த பையனை ஸ்டாப் பண்ண சொல்றேன் அப்படின்னு. இதை நான் என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணி சொல்றேன். நான் ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன், அதுல இருந்து நான் விட்டு வெளியே வந்தேன், எதனால வெளியே வந்தேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் ஃபாலோ பண்ணாம இன்னொருத்தருக்கு நான் சொல்லக்கூடாது. அதனால இந்த காரியத்தை நான் தைரியமா சொல்றேன். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சினிமா அடிக்ஷன் ஆகட்டும், பர்சன் அடிக்ஷன் ஆகட்டும், இல்ல இன்க்ளூடிங் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து ஆண்டவர் கட்டாயமா ஒரு விடுதலை கொடுப்பார். ஆனா நம்ம வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஸோ இந்த காலத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகள் நீங்க எல்லாரும் ரொம்பவே உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. ரொம்ப வந்து அவருக்காக நீங்க ஏதாவது செய்யணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை ரொம்ப 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 சமீபமா இருக்கு. என்னுடைய ஒரு பெரிய விஷன் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த விஷன் என்னன்னா, வாலிபர்களுக்கு மத்தியில ஊழியம் செய்யறது. வாலிபர்களை சின்ன பிள்ளைகளை அடைக்கிறலாங்க. சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்
இப்படி உட்கார எந்திரினா கேட்டுடுவாங்க. ஆனா வாலிபர்கள் மத்தியில ஊழியம் செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற அநேக போட்டி பொறாமைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த விஷயம் அதுதான். நான் வாலிப பிள்ளைகள், அண்ணன்மார், அக்காமார், தம்பி, தங்கச்சிங்க நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரு பெரிய ரெக்வஸ்ட், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். எனக்கு சோஷியல் மீடியா கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். நான் அதை வந்து ஆண்டவருக்காக யூஸ் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றேன். அதே மாதிரி தான் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஆண்டவருடைய நாமம் அதுல இருந்து உயருமா அப்படின்னு பாருங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ மூலியமா அநேகர்கிட்ட ஆண்டவர் பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும். ஏதாயிலும் உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல எதுலையாவது நீங்க ரொம்ப உடன்பட்டிருப்பீங்கன்னா அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா பதில் தருவாரு. அவர் கண்டிப்பா உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச பிள்ளைகளா நீங்க இருந்து பாருங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறத காட்டிலும் அவர் பெரிய மேலான ஒரு உயர்வான ஒரு இடத்த கொண்டு போய் உட்கார வைப்பாரு. ஆமென். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ பிரதர். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஓகேங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சின்னதாக ஒரு கன்க்ளூட் மட்டும் நான் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்தர் சிஸ்டருக்கு என்னுடைய தேங்க்யூ நான் தெரிவித்து கொள்கிறேன். இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி முன்னாடியே வந்துடுச்சு. பல ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த வீடியோவை இப்போ அப்லோட் செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினால நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ்பெஷலி சிஸ்டர் எஸ்தருக்கு அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்களுடைய பேஜை நான் இங்கே கொடுத்துருக்குறேன், இன்ஸ்டாகிராம். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்பிரிச்சுவலான வீடியோஸ் இருக்கும், சில ஃபன் கலந்து ஸ்பிரிச்சுவல் வீடியோஸுமே இருக்கும். நீங்கள் பார்த்து அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க சொன்ன சில விஷயங்களை மட்டும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். உண்மையிலே அதுல இருந்து என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த சினிமா, இந்த சாங்ஸு, அது பின்னாடி இருந்த ஒரு சூழ்நிலை பேக்ரவுண்டை சொன்னாங்க. ஈவன் ஆக்டிங் கூட நான் போன ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ அதிலிருந்து கர்த்தர் எப்படி என்ன வேறுபடுத்தினார் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஓப்பனாக பேசினாங்க இல்லைங்களா. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றத தெளிவாக சொன்னது மாத்திரம் இல்லாமல் நமக்கும், அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சின்ன ஒரு அட்வைஸுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்வோம். குறிப்பாக இந்த சினிமா அடிக்ஷன், இந்த சாங்ஸ் அடிக்ஷன் வந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றனா அது வந்து தனிப்பட்ட விருப்பம் வேணும். அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சரண்டர் பண்ணணும் கர்த்தர்கிட்ட இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ம சரண்டர் பண்ணும்போது இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு என்ன நானே ஒப்பு கொடுக்கும் போது தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி நான் என்ன நானே சரண்டர் பண்ணலன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகாது இல்லைங்களா. ஸோ அதுக்குமே சில ரெஃபரன்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில், நம்மளுடைய லைஃப்பில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே சரி, ஸோ கம்ப்ளீட்டாக சரண்டர் டு காட் அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த திங் அவர் பார்த்துப்பார். ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி அதுலேருந்து எப்படி நம்மளை வேறுபடுத்துறது, எப்படி அந்த ஒர்க்கு, அந்த ப்ராசஸ் எல்லாமே அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஜஸ்ட் நம்மளை சரண்டர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சினிமா சாங்ஸு அதெல்லாம் ஒரு டிபேட்டான விஷயம். நம்ம பார்க்கணும், சினிமா பார்க்கறதே தப்பா அப்படின்னு கேட்குற கேள்விலாம் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து தெளிவாக சொல்லிட்டார் இல்லைங்களா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்யணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். கர்த்தர்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால்னா பாகாலை பின்பற்றுங்க. ஸோ அங்கேயுமே சாய்ஸ் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணுங்கன்ட்டு. நன்மை தீமை சாய்ஸ் இருக்கு. தீமையை புசிச்சதுனால என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, ஸோ அதுவும் நமக்கு தெரியும். சாய்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. என்ன சாய்ஸை நம்ம எடுத்துக்கிறோன்றது தான் மெயின். ஸோ நல்லதை நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒன் செகண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது லிங்க் மூலியமா இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு எபிசோட்லையும் வேற ஒரு கெஸ்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சீலா ஃப்ளோ யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க, தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க, அப்பப்போ கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஓகேங்க, இன்னொரு புது வீடியோவில்
நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த சேனலுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ப்ரேயர்ஸில் வைங்க. தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Seela Flow YouTube channel. Take care.